நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் பார்த்தோம்னா, என்னுடைய நீண்ட நாள் நண்பரை காதலிச்சிருக்காங்க ஆண்டனி அவர்கள அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இப்படி இருக்கிற நிலைமையில என்ன சொல்லியிருக்கிறாரு அவருடைய கணவர் அப்படின்னா, நான் திருமணம் பண்ணும்போது என்னுடைய மனைவி நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய நகைகள தான் போட்டுக்கணும் அப்படின்னு. இப்ப பல லட்சம் மதிப்புள்ள நகைகள தன்னுடைய மனைவிக்காக இப்ப கீர்த்தி சுரேஷினுடைய கணவர் கொடுத்திருக்கிறாராம். ஏன் எங்ககிட்ட எப்படி ஒரு பெண் திருமணம் பண்ணணுமோ, அதே போல நானும் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொன்னப்ப தான், இல்ல என்னுடைய மனைவி எனக்கு ஸ்பெஷல். அதனால நான் எடுக்கக்கூடிய நகைகள தான் என்னுடைய மனைவி போடணும், அணிஞ்சுக்கணும் திருமணத்தின் போது. அதில எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதனால கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அக்செப்ட் பண்ணி அவங்க எடுத்து கொடுத்த நகைகள தான் போட்டிருந்தாங்களாம். இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எப்பவுமே பெண் வீட்டார் தான் வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா கீர்த்தி சுரேஷுக்கு அவங்களுடைய கணவர் வீட்டு சைட்லேருந்து கிட்டத்தட்ட 500 சவரனுக்கும் மேல மிகப்பெரிய லெவலில் சீர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் அவர்கள் தான். ரஜினி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு சமூக வலைதளங்களில் விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாராம். எனக்கு எப்போவுமே ரோல் மாடல், எனக்கு பிடித்த நடிகர், நீண்ட நாட்கள் இன்னும் நலமோடு இருக்கணும்னு கடவுளை நான் பிரார்த்திச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு மெசேஜை போட்டிருந்தாராம். இதை பார்த்துட்டு எல்லோருமே இன்னும் நேரில் பார்த்து சொல்லியிருந்தா வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு ரசிகராக இருக்கிறவர் தான் விஜய் அவர்கள். அதனால் அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கு விஜய் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. அந்த விஷயங்கள் இப்போ ரொம்பவே சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் நம்ம வந்த இடத்த மறக்கவே கூடாது அப்படின்றதுல மிக தெளிவாக நிறைய பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் விஜய் அவர்கள். ஏன்னா நான் விரும்பக்கூடிய எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அப்படின்ற மாதிரியாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்ன இருந்தாலும் தளபதி தளபதி தான் அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.